இறையேசுவில் பாசத்திற்குரிய அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு திவ்ய நற்கருணை ஏற்படுத்திய விழாவையும் குருத்துவத்தை ஏற்படுத்திய மகிழ்ச்சியின் திருநாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் குருத்துவத்தை குறித்து விவிலியத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம் என்றால், இறைவாக்கினர் எரேமியா நூலிலே பிரிவு 3 இறைவசனம் 15 ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு வருகிறது: என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவருடைய வாக்குகள் நம்பத்தகுந்தவை. இந்த இறை வார்த்தை இயேசுவிலே நிறைவேறுகிறது. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். இறை தந்தையின் இதய அன்பின் மகத்துவமாக, வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமை குருவாய் இருக்கிறார். அந்த தலைமை குரு, நித்திய குரு, நமக்கு ஒவ்வொருவருக்கும் திரு அவைக்கும் கொடுத்த அன்பான பரிசு குருத்துவம். இதைத்தான் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி இயேசுவினுடைய இதய அன்பின் வெளிப்பாடுதான் குருத்துவம் என்று வெளிப்படுத்துகின்றார். இன்று ஒவ்வொரு குருவானவரும் இறை தந்தையின் இதய அன்பிற்கும் இயேசுவினுடைய இதய அன்பிற்கும் சொந்தக்காரர்கள். எனவே இந்த நாளிலே குருத்துவத்தை போற்றுவோம். நம் மறைமாவட்ட குருக்களுக்காக ஜெபிப்போம். நிறைவு நிலையில் உள்ள ஆயருக்காகவும், முதன்மை குரு அவர்களுக்காகவும், பொருளாளர் தந்தை, ஆலோசனை குருக்கள், மறைமாவட்ட குருக்கள், மறைமாவட்டத்தில் பணி செய்கின்ற துறவற குருக்கள் அனைவருக்காகவும் இறைமக்களாகிய நாம் இணைந்து ஜெபிப்போம். குருத்துவத்திற்காக, இறை அழைத்தல் நம் மறைமாவட்டத்தில் பெருகுவதற்காக இணைந்து ஜெபிப்போம். இறைவனின் வழியில் இறை ஆசிரை இவ்வுலகிற்கு தருவோம்.